பையன் வளர்ந்தாங்களா அவங்க அவளை வெட்ட வேண்டியதானே. அக்யூஸ்ட் வந்து அவங்க கிடையாது சார். அக்யூஸ்ட் வந்து அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்ட். பதவியில் இருக்கிறவங்க திமிர்ல அடித்தாங்க. அனுபவிப்பாங்க. அதுக்கு திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான சுர்ஜித்தின் பெற்றோர் இருவரும் உதவி காவல் ஆய்வாளர்களாக இருந்து வரும் நிலையில் தற்போது அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அம்மா அப்பா சொல்லாமல் எப்படி ஒரு 22 வயது பையன் அக்கா காதலிப்பது பிடிக்கவில்லை என்று சொல்லி வெட்டும் அளவுக்கு துணிவான்? அவனை தூண்டியது கண்டிப்பாக அவனது பெற்றோர்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மேலும் காதலிப்பது தவறு என்றால் அவர்கள் தங்களது மகளையும் தான் வெட்ட வேண்டும் என்று கவினின் தந்தை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பையன் வளர்ந்தாங்களா அவங்க அவளை வெட்ட வேண்டியதானே. அவளை வெட்டினா இந்த மாதிரி சந்தோஷம் நடந்திருக்கவே மாட்டோம். அவன் மகளை 2 பேரும் வெட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி பரவாயில்ல. அவன் மகளை மட்டும் வெட்டமா மகளை வெட்டி தருமா நான் பாராட்டி இருப்பேன். என் பையன் சேர்த்தாலும் ஒரு சில கண்ணீர் வந்திருக்காது எனக்கு. நீ அவளை வெட்டுவாமா அவளை இல்லையே ஒரு மட்டும் கண்ணீர் வராது என் கண்ணில். சந்தோஷம் ரைட்டு மேடம் பிடிக்கல. நீங்க எஸ்சினாலே நைட்டு 12 மணி தட்டி கிளவியில இருந்து தூக்கிட்டு போறியா? ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் எஸ்ஐனாப்ல நீ தூக்க முடியல. அவன் எங்க ஒளிஞ்சிருப்பான்? ஒரு எஸ்பி போன் அடிக்கும் போது அவன் ஓடி வந்து வருவான்ல. அவன் தலைமறைவு என்ன தலைமறைவு? திருட்டு போய் அவன் எங்க ஜாதிக விரோதி. அவன் சட்ட அங்க பாராளுக்கு ஒளிப்பேன் மேடம். என் பையன் பண்ணி ஐக்கிய அப்படியே கொண்டு போவான். அவன் மவளை வெட்ட நீ அவன் மவளை வெட்டு நான் பாராட்டுவேன். உன் மவளை வெட்டேன் என் பிள்ளை வெட்டுதியா? உன் மவ தானே போன் பண்ணி கூட்டு என் பிள்ளைய வந்து காரில் மேட்ச் இருக்கா. அதேபோல கவினின் தாயும் அந்த பெண்ணும் கூட இந்த சம்பவத்திற்கு காரணம்தான் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மகன் ஒன்றும் அவனாக செல்லவில்லை. அந்த பொண்ணு போன் பண்ணி கூப்பிட்டதுனாலதான் அவன் போயிருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. அவங்க பதவியில் இருக்கிறதுனாலதான் இப்படி ஆடி இருக்காங்க. அவங்க தான் இதற்கு முழு காரணம் என்று சொல்கிறார் கவினின் தாயார். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? என் பிள்ளைய கொன்னதுக்கு காரணமா இருக்கிறவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா நீங்க என்ன சொல்லணும்? அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு. சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே. அவங்க தான் இதுக்கு முழு காரணம். காய்கா பண்ண சொல்றீங்க? அவங்க பதவியில் இருக்கிறவங்க திமிர்ல அடித்தாங்க. அனுபவிப்பாங்க. அதுக்கு பாளையங்கோட்டை கேடிசி நகரில் நேற்று முன்தினம் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் கவின்குமாரின் கொலைக்கு சுர்ஜித்தின் பெற்றோர்தான் காரணம் என்று சொல்லி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று அவர்களின் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து முக்காணி ரவுண்டானா பகுதியில் சுமார் 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது எங்க ஊர் வந்து ஆர்வமங்கலம். இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பையனை கவின் ஒரு பையனை இன்ஜினியரிங் முடித்து டிசிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனை வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அவனை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை கண்டித்து நாங்களும் ஒரு காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மணிக்கு நேரம் முக்காணி ரவுண்டானால வந்து நாங்கள் ஒரு 200 பேர் இருப்போம் வந்து மறியல் பண்ணணும். நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன்னா டிஎஸ்பி திரும்ப ஏர் இன்ஸ்பெக்டர் மேடம் திரும்ப அவங்க ஏசி எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸில் நான் இதுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐயும் அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபு 2 பேருமே எஸ்ஐ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். சரவணன் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன். அவங்கள கிருஷ்ணவேணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி தான் நாங்கள் கலைஞ்சு போகிறோம். ஆனா இதே மாதிரி நாங்க வந்து இதுக்கு தீர்வு கிடைக்காம நாங்க வந்து எங்க தம்பியோட பாடி வந்து நாங்க வாங்க மாட்டோம். இந்த நிலையில்தான் அரசு சார்பில் முதல் கட்டமாக வழங்கப்படும் 6 லட்சம் ரூபாய் காசோலையை இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியும் பாளையங்கோட்டை உதவி ஆணையருமான சுரேஷ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க வருகை தந்திருந்தனர். ஆனால் குற்றவாளியின் பெற்றோர்களை கைது செய்தால் மட்டும்தான் எந்த நிவாரணத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என தெரிவித்து
நிராகரித்து 2வது நாளாக உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கவின்குமாரின் உறவினர்கள். நீதிதான் வேணும். நீதியை முதல்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணட்டும், எங்களுடைய ஒரே கோரிக்கை. அதுக்கு முன்னாடி நாங்கள் நிதியை வாங்கி ஒன்றும் பண்ண. மேலும் விசாரணை அதிகாரி கொலை தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கவின் குடும்பத்திற்கு ஆதாரத்தை கூட்டக்கூடிய வகையில் கவின் தொடர்புடைய அந்த பெண்ணுடன் இருக்கும் புகைப்படத்தை அவரது உறவினர்கள் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை இந்த புகைப்படத்தை ஆதாரமாக வைத்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Subscribe to One India and never miss an update.